50 1000 பாயிண்ட் கீழே இருந்துட்டு, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 1500 பாயிண்ட் கீழே இருந்துட்டு, இன்னைக்கு ஒரு ஸ்டாக் கூட ப்ளஸில் இல்லை, எல்லாமே டவுனில் போயிடுச்சு. இருக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா. அமெரிக்கா எவ்வளோ கீழே போகுது, அதே அளவுக்கு இந்தியாவும் கீழே போகுது. ஸோ ரொம்ப மதர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னு அமெரிக்கா மறுபடியும் யோசிச்சிட்டாங்க. ஓகே, அமெரிக்காவில் பிரச்சனை, இந்தியாவில் இவ்வளோ பயங்கரமாக இம்பேக்ட் ஆகுது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே, இதுலேருந்து கிளியராக தெரியுது இப்போ ப்ரெஷராக தான் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவில் இன்னும் 6-7 மாதத்துக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ரெஷராக தான் இருக்கும். இந்த டைமில் சார் கண்டிப்பாக நிறைய அண்டர் வேல்யூ ஸ்டாக் கண்டிப்பாக வரும். ஃபேர் வேல்யூவோட நிறைய ஸ்டாக் கம்மி வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கெயின் கிடைக்கும். ஓகே, கொரோனா மாதிரி நல்ல கிராஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்போதுமே கிடைக்காது. எவ்வளோ கீழே இருந்தால் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். ஓகே, அதே சமயம் சில டைம் லாக் ஆகிற டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட். எனக்கு தெரிஞ்சு கொரோனாக்கு அப்புறம் அந்தளவுக்கு பயங்கரமாக கிராஷ் ஆனாலும் உடனே ஏறிடுது. ஸோ டைம் வந்து கம்மியாயிடுது. ஓகேவா, அதாவது ரிக்கவரி டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரிக்கவரி ஆகிடுது. அதாவது இப்போ டேட்டா வச்சு பார்க்க போதும் ரிக்கவரி டைம் வந்து ரொம்ப கம்மியாகிடுது. ஓகே, அதேமாரி இப்போ மீடியாவில் நியூஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மீடியா நியூஸை பார்த்து ரொம்ப பயப்படாமல் ஃபோக்கஸோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு நல்ல கெயின் பார்க்கலாம். இல்லைனா ரொம்ப 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 கஷ்டம். ஓகே, இந்தியா மார்க்கெட் மட்டும் இல்லை, எல்லா மார்க்கெட்டுமே பயங்கரமாக கிராஷ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். ஆனால் நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டிய இந்தியா மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல வேல்யூவில் கிடைக்கும். ஓகே, அதை கண்டிப்பாக பாருங்கள். பேங்க் ஸ்டாக்கில் நிறைய புக் வலிக்க நிறைய ஸ்டாக்ஸ் போயிடுச்சு. ஸோ அது கூட எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். ஆனால் பேங்க் ஸ்டாக்கும் பயங்கரமாக ப்ளஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டெபாசிட் வந்து க்ரோத் பயங்கரமாக கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் எஃப்டி 9% வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க எஃப்டி ரேட்டு. ஸோ இது கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ இவ்வளோ நல்ல கிராஷ் ஆச்சுன்னா சில பேர் வந்து எஃப்டியில் போட ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் இவ்வளோ ஆல்ரெடியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இதனால ஒரு பேங்கிங் ஸ்டாக்கில் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில். அதே மாதிரி இந்த ஒரு இது பேரிஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 50% இப்போ ஃபுல் 38 ஆகிடுச்சு. இது லாஸ்ட்டு 3 இயர்ஸில் ரொம்ப கம்மியானது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்மி ஆயிடுச்சு கிளியராக. ஓகே ஓகே, அமெரிக்கா மார்க்கெட் ரிக்கவர்னா இது லைட்டாக ரிக்கவர் ஆகும். கண்டிப்பாக பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா பொறுமையாக பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒப்பீனியனை. ஓகே, பாரதி ஏர்டெல் ஸ்டாக் மட்டும்தான் ப்ளஸில் இருக்க மாட்டேங்குச்சு. இப்போ அதுவுமே மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே மைனஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த கொரோனாக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. ஒரு ஸ்டாக் கூட ப்ளஸில் இல்லை. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சைன் தான், பேரிஸ் சைன் தான். ஸோ பேரிஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி ஒரு 6-7 மாதம் 8 மாதம் ரொம்ப 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 டைட்டாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகேவா, அதே மாதிரி ரீசெண்டாக பியூஷ் கோயல் மினிஸ்டர், அவர் வந்து ஒரு மினிஸ்டர், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரு. ஸோ அவர் கிளியராக சொல்லியிருக்காரு இந்தியா வந்து ரொம்ப பின்னாடி இருக்குது, எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல. சைனாவை பார்த்தா மொபிலிட்டியில் நம்பர் 1 இருக்குது. ஸோ ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி டெக்கில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்தியா வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற ஆப்பில் தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ரிச்சை வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக வேலை பார்க்கறதுக்காண்டி அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு லாஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி இதெல்லாம் பேசினாங்க. ஓகே ஓகே.